இன்றைக்கி இந்த மழைக்கு எல்லாருக்கும் கோல்டாக இருக்கிறதுனால கருவேப்பிலை குழம்பு தான் பண்ணலாம்னு நினச்சிட்டுருக்கேன். அதுக்கு நான் முதல்ல அரைச்சி வச்சுட்டுருக்கேன். அதுக்கு வேண்டிய மசாலா என்னென்ன போட்டிருக்கேன்னா, நல்லா கருவேப்பிலை அலம்பி அது போட்டுட்டு இஞ்சி, வத்த மிளகாய், ஜீரகம், மிளகு, மஞ்சப்பொடி, உப்பு, புளி, தனியா பொடி, பூண்டு, வெல்லம் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுட்டுருக்கேன். இப்போ தாளிச்சுடலாம். கச்சட்டியில் நல்லா 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், கடுகு போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இதை இங்கே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் தாளிக்கிறதுக்காக 2 வத்த மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு நிறைய பெருங்காயமும் போட்டுக்கணும். ஆற்றுல பண்ணின வடகமும் வச்சுருக்கேன். இவ்வளோ போட வேண்டாம், அதில் பாதி போட்டால் போகிறோம். வதக்கிட்டு தண்ணி விட்டு இதெல்லாம் வேகட்டும். இப்போ நம்ம அரைச்சி விழுது தண்ணி விட்டுருக்கோம். இதையும் இந்த குழம்போடு கொட்டிட்டு நல்லா வதங்கி வரட்டுவது. இப்போ நம்ம கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆகிட்டு மேலே 2 பச்சை கருவேப்பிலையை போட்டுட்டு ஒரு சொட்டு நல்லெண்ணெயை விட்டு சுடு சாப்பிட்டாக்க ரொம்ப நல்லாயிருக்கும்.